பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மற்றும் இன்டர்னல் ஜெனிட்டாலியா என இரு வகைப்படும். கருவாய், யோனி, கர்ப்பப்பைவாய், கர்ப்பப்பை, முட்டைப்பை, கருக்குழாய்கள், பால் சுரப்பிகள் ஆகும். உடலுறவின் போது விந்தணு கருவாய் வழியாக கர்ப்பப்பை வாயினுள் சென்று கர்ப்பப்பையை அடையும். கர்ப்பப்பை வாய், இடது கருக்குழாய் துவாரம், வலது கருக்குழாய் துவாரம். கர்ப்பப்பை சதை மயோமெட்ரியம் எனப்படும். முட்டைப்பையிலிருந்து கருமுட்டை வெளியாகி கருவாக மாறி கருக்குழாய் மூலம் கர்ப்பப்பையின் உள்வரி சுவடோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். முட்டைப்பை புரோஜெஸ்டரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோன்களை சுரக்கும். ஒரு பெண் பிறக்கும் போதே பல்லாயிரக்கணக்கான ஃபாலிக்குல்கள் முட்டைப்பையினுள் இருக்கும். அவை முதிர்ச்சியடையாமல் இருக்கும். ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலும் ஒரு முட்டை மட்டும் முதிர்ச்சியடைந்து வெளியேறும். கருவாக மாறவில்லை எனில் புரோஜெஸ்டரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைந்து மாதவிடாய் நடந்தேறும். ஓவுலேஷன் சமயங்களின் போது உடலுறவு கொள்வதன் மூலம் விந்தணு பெண்ணின் கருக்குழாயை சென்றடைந்து ஒன்று சேர்ந்து கருவாக மாறும். விந்தணு பல மில்லியன் கணக்கில் இருக்கும். ஆனால் அது பெண்ணின் கருக்குழாயை அடைவதற்குள் நிறைய விந்துக்கள் இறந்துவிடும். ஒரு சில விந்துக்கள் மட்டுமே கருக்குழாயை சென்றடையும். அது கருவாக மாறும். டாக்டர் சவிதா அசோக், குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவர், சக்தி கருத்தரிப்பு மையம் மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர், உடுமலை. ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை, 4/147 நேரு வீதி, உடுமலை. உதவி எண் 9626700900.